வணக்கம். குரூப் 2A கவுன்சிலிங்கில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டண்ட் நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். நிறையா வேக்கன்சிஸில் சிங்கிள் டிஜிட்லாம் இருக்குது, நிறைய டிபார்ட்மெண்ட்டில் டபுள் டிஜிட் இருக்குது, 40, 20, 25 அப்படிலாம் இருக்குது. ஸோ இதில் ஒரு கன்சிடரபிளாக 3 டிஜிட்டில் 182 வேக்கன்சிஸ் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அசிஸ்டண்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், நெடுஞ்சாலைத்துறையில் உதவியாளர் அப்படிங்கிற ஒரு பணி. ரைட், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நார்மலாக நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா முழுக்க அரசு ஊழியர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய, தேர்வு எழுதி வந்தக்கூடிய ஒரு குரூப் 4, ஒரு குரூப் 2, ஒரு டைப்பிஸ்ட், ஒரு குரூப் 1 ஆஃபீஸர், இவங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு துறைகள் தான் மற்ற துறைகள் எல்லாமே. இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது எல்லாமே டெக்னிக்கல் பீப்புளுக்குள்ள ஒரு தொழில்நுட்பம் படித்த அந்த டெக்னிக்கல் பீப்புள் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு துறை அசிஸ்டன்ட் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாப் மோஸ்ட் பொசிஷனில் யார் இருப்பாங்கன்னா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவோம். அப்படின்னா இன்ஜினியர். அப்போ அந்த நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர், நெடுஞ்சாலைத்துறை இன்ஜினியர் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப்ஸே நம்ம 2 வகையாக பிரிப்போம். டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான் வந்து நமக்கு தலைமை பதவியிலே இருப்பாங்க. அதுக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களுமே நான் டெக்னிக்கல் அண்ட் டெக்னிக்கல் அப்படின்னு 2ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ நாம் குரூப் 2A டைரெக்டாக ஒரு அசிஸ்டண்ட்டாக போகிறோம் அப்படின்னா நம்ம நான் டெக்னிக்கல். அதே கேடரில் நாம் வாங்க அதே சம்பளத்தோட குறிப்பிட்ட பிஇ சிவில் படித்த, பிஇயில் அந்த குறிப்பிட்ட கோர்ஸ் படித்த அந்த டெக்னிக்கல் பர்சன்ஸும் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த துறை அப்படிங்கிறது டெக்னிக்கல் பர்சன்ஸுக்கு கீழே, டெக்னிக்கல் பீப்புளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு துறை. அவருக்கு கீழே வேலை செய்கிற பணியாளர்களும் 2 வகையாக இருப்போம், டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல். நாம் நான் டெக்னிக்கல் கேட்டகரியில் நாம் வந்து உள்ளே போக போகிறோம். ஒரு அசிஸ்டண்ட்டாக, டைரக்ட் அசிஸ்டண்ட்டாக நம்ம வேலைக்கு போக போகிறோம். அப்போ இந்த உதவியாளர் பணியிடங்கள் அப்படிங்கிறத மொத்தம் நெடுஞ்சாலைத்துறையில் 182 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இந்த நெடுஞ்சாலைத்துறையோட வேலையே என்ன அப்படின்னா, இந்த கிராம சாலை, நகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கிற நகரச்சாலைகள், இதை தவிர மீதி இருக்கிற ஹைவேஸ் எல்லாமே, அது ஸ்டேட் ஹைவேஸாக இருக்கலாம், நேஷனல் ஹைவேஸாக இருக்கலாம், இந்த ஹைவேஸ் எல்லாமே நெடுஞ்சாலைகள் அனைத்தையும் அதை போடுறது, அதை பராமரிக்கிறது, அதுக்கான மற்ற மெயின்டெனன்ஸு, மற்ற எல்லா வேலைகளும் இந்த துறையின் கீழே வரும். ஸோ ரோடு சம்மந்தமான ஒரு வேலை, அதனோட மெயின்டெனன்ஸ் சம்மந்தமான வேலை. அதனால் அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பர்சனாக ஒரு இன்ஜினியர் இருப்பார். அந்த இன்ஜினியர் கீழே தான் நம்ம வேலை செய்ய போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னா, திட்ட பிரிவுகள் அப்படிங்கிற விங் இருக்குது, ப்ராஜெக்ட் விங் அப்படின்னு ஒன்று இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் விங் இருக்குது, ஹைவேஸ் விங் இருக்குது, நேஷனல் ஹைவேஸ் விங் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் விங் இருக்குது, சென்னை கன்னியாகுமரி இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படிங்கிற ஒரு விங் இருக்குது. சென்னை கன்னியாகுமரி தொழிற்தடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரிடார் இருக்குது. அது ரொம்ப பெரிய காரிடார், ஒரு 4-வே 8-வே லேனு. அப்போ அந்த லேனு நம்ம ஒர்க் பண்ணுறது எல்லாமே இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வருது. ஸோ இந்த விங்ஸ் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ஒரு 6 விங்கு நம்ம பார்த்தோம். இந்த 6 விங்கில் எந்த விங்கில் வேணாலும் நம்ம வேலை செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப இதுதான் நமக்கான வேலை. அப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகிறீங்க. இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னா, கான்ட்ராக்டர்ஸோட ஆதிக்கம் இருக்கும். இன்ஜினியர் இருப்பார், இன்ஜினியர் போய் ரோடு போட மாட்டார். அப்போ டெண்டர் விடுவாங்க. டெண்டர் ப்ராசஸ் எல்லாமே இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரிய டெண்டர் எல்லாமே டெண்டராக மாறிடுச்சு. அந்த டெண்டரில் யார் ரொம்ப குறைவாக கோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் ஒரு ரோடு போடுறதுக்கான கான்ட்ராக்ட் எடுத்திருப்பாங்க. அப்படி கான்ட்ராக்ட் எடுக்கிறப்ப ஒரு கான்ட்ராக்டர் அது சம்மந்தமான ஒரு டெண்டருக்கான ஃபைல்ஸு, அதுக்கான ப்ராசஸ் ஃபைல்ஸு, ரிப்போர்ட் ஃபைல்ஸு, அண்ட் தென் அவர் கொடுக்குற வேலை செஞ்சு முடிக்க அவர் கொடுக்குற பில் ஃபைல்ஸு, அந்த பில்ஸை ட்ரெஷரி கொடுத்து அதுக்கு என்கேஷ் பண்ண அந்த ஃபைல்ஸு, இந்த மாதிரி ஃபைல்ஸ் மெயின்டைனிங் அப்படிங்கிறதான் நீங்கள் அசிஸ்டண்ட்டாக போகிறப்போ உங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான வேலை. அண்ட் தென் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான வேலை கொடுப்பாங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது உங்கள் அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பணம் சம்மந்தமான எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கறது, சம்பளம் போட்டு கொடுக்கறது, அரியர் வாங்கி கொடுக்கறது, அவருக்கான ஃபெஸ்டிவல் போனஸ்லாம் வாங்கி கொடுக்கறது, இது மாதிரியான வேலைகளை பார்க்குறது எல்லாம் தான் நம்ம ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபினான்ஸ் ரிலேட்டட் ஒர்க் எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சிம்பிளாக டெக்னிக்கல் வேர்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று நீங்கள் ஒரு தனி சீட்டு பார்ப்பீங்க, இல்லைனா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்ப்பீங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு வேலை தான் நமக்கு இருக்கும். ரைட், அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன ப்ரொமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அசிஸ்டண்ட்டாக வேலைக்கு சேருவீங்க. அதிலிருந்து ஒரு 8 வருஷம் மினிமம். இப்போ இருக்கிற நிலைமையில் மினிமம் ஒரு 8 வருஷம் ஆயிரும் அசிஸ்டண்ட்லேருந்து சூப்பரண்டென்ட் ஆகிறதுக்கு. அசிஸ்டண்ட், அடுத்தது சூப்பரண்டென்ட்லேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், ஏஓ அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்குது. நீங்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் இருக்கா சார்னா, அதுக்கப்புறம் போஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த போஸ்ட் எல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் போகிறவங்களை வச்சு ஃபில்அப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ஹையர் போஸ்ட் எல்லாமே டெக்னிக்கல் பர்சன்ஸ், அந்த பிஇ சிவில் படித்தவங்க, வேறு சில ஸ்பெசிஃபிக் டிகிரி படித்தவங்க, அந்த தொழில்நுட்ப தகுதியுடன் இருக்கக்கூடியவர்களை வச்சு அதுக்கப்புறம் இருக்கிற ஹையர் போஸ்ட் எல்லாமே போகும். ரைட், ஸோ இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரொமோஷன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா, இந்த துறையின் ஒரே ஒரு ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது,
ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு 10 ஆஃபீஸாவது இருக்கும். இந்த ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நெடுஞ்சாலைத்துறைக்கு நிறைய ஆஃபீஸ் இருக்கும். அப்போ சொந்த மாவட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒன்று. ரெண்டாவது, பெண்களுக்கு ஏற்ற துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா இதில் டெக்னிக்கல் பர்சனோட ஒர்க் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதால நம்ம நான் டெக்னிக்கல் பர்சன்ஸ் ஒரு சீட் ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ஹெவியாக இருக்காது, ரொம்ப நார்மலான மாடரேட்டான ஒரு ஒர்க்காக இருக்கும். அதனால் ஆஃபீஸ் போனோமா, சொந்த மாவட்டத்தில் இருக்கிறோம், ஆஃபீஸ் போனோமா, வேலையை முடிச்சோமா, வீட்டுக்கு வந்துடலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு துறை இந்த துறை. ரெண்டாவது, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நமக்கு மேற்கொண்டு குரூப் 2ஓ இல்லை குரூப் 1ஓ படிக்கிறதுக்கு, யூபிஎஸ்சி படிக்கிறதுக்கான, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கான ஒரு நல்ல மைண்ட் செட் இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஒரு மைண்ட் செட்ஸும் ஒரு டைம் பீரியடும் கொஞ்சம் லெஷரான டைமும் கிடைக்கக்கூடிய ஒரு இடம். ரைட், இது பெண்களுக்கு ஒரு நல்ல துறை அப்படிங்கிறதான் பெரும்பாலும் அந்த துறையில் வேலை செய்கிறவங்க சொல்லக்கூடிய ஒரு தகவல். அப்போ இந்த பணிக்கான சேலரி அப்படிங்கிறது லெவல் 10ல் இருக்கிற போஸ்ட்டு. அப்போ உங்களுக்கு மினிமம் ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு சேலரி வரும். லெவல் 10 அப்படிங்கிறது பேசிக் பே 20,600. அப்போ அந்த 20,600லேருந்து உங்களுக்கு டிஏ 50% போடுவாங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ, சிசிஏ, மெடிக்கல் அலோன்ஸ் எல்லாமே போடுறப்ப அதிலிருந்து 10% சிபிஎஸ் பிடிச்சது போக உங்கள் கையில் அரௌண்ட் ஒரு 30,000 ரூபா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஸோ 30,000 ரூபா சம்பளம் மேற்கொண்டு சொன்னது எல்லாமே ப்ளஸ். அப்போ இந்த துறையில் இருக்கிற மைனஸ் என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நான் நேரடியாக மக்கள் சேவை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நீங்கள் வருவாய்த்துறையில் போகணும், இல்லைனா ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு போகணும், இல்லை வேறு சில துறைகள்லாம் கூட இருக்குது. ஆனால் இந்த துறையில் இப்போ நீங்கள் ஒரு சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் போகிறீங்க அப்படின்னா நிறைய மக்களை சந்திக்கலாம், வெளியில் களத்தில் வேலை செய்ய மாதிரி இருக்கும். பட் இந்த போஸ்ட்டில் நேரடி மக்கள் சேவை அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த துறையில் இன்னொன்று என்ன அப்படின்னா, பெரும்பாலும் கான்ட்ராக்டர்ஸ் தான் உள்ளே வராங்க. இங்கே வந்து பில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாமே பல கோடி ரூபாய் மதிப்புள்ள டெண்டராக இருக்கும். அதனால் கான்ட்ராக்டர்ஸ், அந்த கான்ட்ராக்டர்ஸ் பெரும்பாலும் பொலிட்டீஷியனாக இருப்பாங்க. அப்போ அவங்களையும் நாம் கொஞ்சம் டீல் பண்ண வேண்டிய இடத்துல இருப்போம். நாம் ஒரு அசிஸ்டண்ட்டாக நம்ம அவங்கள நேரடியாக டீல் பண்ண மாட்டோம். அவங்க இன்ஜினியர் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே இருக்கிற சூப்பரண்டன்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அந்த லெவலில் பார்த்துருவாங்க. இருந்தாலும் அவங்களுக்கான ஃபைல்ஸையும் அவங்களுக்கான மூவ் தான் பண்ணணும். அப்படிங்கிறப்ப ஒரு சில நேரங்களில் நாமளும் நேரடியாக அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த துறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கான்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட். ரைட், மீதி உயர்கல்வி பயிலணும்னு நினைக்கிறவங்க சொந்த மாவட்டத்தில் பெரும்பாலும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த சீனியாரிட்டி அப்படிங்கிறது ப்ரமோஷனில் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படிங்கிறதால எந்த மாவட்டத்தில் நீங்கள் போஸ்ட் ஆனாலும் உங்கள் சொந்த மாவட்டத்துக்கு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒய்? பிகாஸ் திஸ் இஸ் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி. அதனால் இதெல்லாம் கூடுதல் வாய்ப்பு. அதனால் இந்த துறையும், இந்த துறையில், இந்த நெடுஞ்சாலை துறையில் ரோடு சம்பந்தமான, சாலை சம்பந்தமான பணிகளை, அது சம்பந்தமான விஷயங்களை மேற்கொள்வதற்கு எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இதில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த துறையை தேர்ந்தெடுத்து வேலை செய்யும்போது நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் வேலை செய்ய வாழ்த்துக்கள்.